சரி நம்ம ஸ்டார்ட் பண்றோம். வர்றவங்க மத்தவங்க வரட்டும். கதைக்கிற கேக்குது தானே? ஓகே. இப்ப போட்டுக்கொள்ளுங்க. நேத்து இன்னொரு விஷயம் இதுல சொல்லி கொடுக்க இருந்துச்சு. இங்க போட்டுக்கொள்ளுங்க. இந்த சார்ட் எழுதிக்கொள்ளுங்க. இன்டர்வல் சரியா? போட்டுட்டு அது கீழே எழுதிக்கொள்ளுங்க. 10, 20. இருபது 30 30 40 40 50 50 60 அண்ட் 60 80. சரியா? இதுக்கு போட்டுக்கொள்ளுங்க. 5 10 25 20 10 என்னை இதுக்கும் போட்டுக்கொள்ளுங்க 10. இதுக்குரிய வரைவை வரைங்க பாப்போம் டக்குன்னு. இந்த வரைவு வரைய முன்னாடி நீங்க பாருங்க. இப்ப இந்த இன்டர்வல்ல இதுக்கும் இதுக்குமான கேப் எவ்வளவு? 10. இதுக்குமான கேப் எவ்வளவு? 10. இதுக்கும் இதுக்குமான கேப் 10. இதுக்கும் இதுக்குமான கேப் 10. இதுக்கும் இதுக்குமான கேப் 10. இதுக்கும் இதுக்குமான கேப் எவ்வளவு? 20. அப்ப முதல்ல நீங்க ஒரு வரைவு இதுக்குரிய சார்ட் கேட்டோன்னு நீங்க முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, இது இந்த இடைவெளிகளுக்கு எந்த கேப்போட இடைவெளி என்னன்னு சொல்லி பார்க்கணும். பாத்தீங்கன்னா இதுக்கு 10 இதுக்கு 10 இதுக்கு 10 இதுக்கு 10 இதுக்கு 10. ஆனா இதுக்கு 20 வருது. அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நோட் பண்ணிட்டு இப்ப நாங்க சார்ட் வரைவோம். இதுக்கு நான் அழிக்கிறேன். இதுக்கு சார்ட் வரைங்க. இப்ப நாங்க இதை எப்படி போட்டுக்கொள்ளலாம்னு சொன்னா, அது உங்க விருப்பம். நீங்க அந்த நம்பர்ஸ் எடுக்கிறது. நான் இதை போட்டுக்கொள்றேன் இதெல்லாம் 10 20 எடுத்துக்கொள்றேன். 10 20 30. இங்கேயே நான் 10 20ன்னு சொல்லி போட்டுக்கொள்றேன். 10 20 30 40 50 60 70 80 90. ஓகே. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். முதல் ஃப்ரீக்வன்சி எதுல இருந்து எது வரைக்கும் இருந்துச்சு? 10ல இருந்து 20 5ல தானே? 5 சொல்றது இங்கன தானே? 5 சொல்றது இங்கன. 10ல இருந்து 20. அப்ப அதான் வரைகிறேன். ரெண்டாவது என்ன இருந்துச்சு? 20ல இருந்து 30. 10ல 20ல இருந்து 30. 20ல இருந்து 30. மூன்றாவது என்ன இருந்துச்சு? 30ல இருந்து 40 25ல. 25 சொல்றது இங்கன. அப்ப 30ல இருந்து 40 இங்கன. அடுத்தது என்னது? 40ல இருந்து 50. 40ல இருந்து 50 20ல. ஓகேயா? அடுத்தது என்னது? 50ல இருந்து 60. எதுல?
10ல 10ல தானே? ரைட். 10ல 60. அடுத்தது பாருங்க, எங்களுக்கு என்ன இருந்துச்சு? 60ல இருந்து 80. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ரெண்டுக்குமான கேப் எவ்வளவு இருந்துச்சு? 20. மத்ததுகளோட கேப் எல்லாம் எங்களுக்கு சேமா இருந்துச்சு. நான் இதுக்கு என்ன கொடுத்திருந்தேன்? 10. இப்ப சொல்லுங்க, மத்ததுகளோட கேப்ல 10 10 இருந்துச்சுன்னா அந்த 20ல 10 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கொடுத்திருக்க ஆன்சரை என்ன செய்யணும்? 2ஆல பிரிக்கணும். பிரிச்சா இது இப்ப வரைகிற நேரம் எப்படி வரைவீங்க? 60ல இருந்து 80 10ல தானே? அப்ப 60ல இருந்து எது வரைக்கும்? 80 வரைக்கும் 10ல. சரி, 10ல இல்ல 5ல. 5ல. விளங்கிச்சா? முதல்ல நீங்க அது படம் வரையறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த இன்டர்வல் கேப்புகளை பாருங்க. அந்த இன்டர்வல் கேப் வந்து சேமா இருக்குதான்னு சொல்லி பாருங்க. பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்? இப்ப இதுல வந்து 20 கடைசி வந்து 20 இருந்துச்சு. மத்ததுல எல்லாம் 10 இருந்துச்சு. அப்ப இதுல 10 2 தடவை இருக்கேன். அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன்? இதை 2ஆல பிரிச்சுட்டு, அப்போ ஒரு ஃப்ரீக்வன்சிக்கானது என்னது? 5. அந்த 5ல இருந்து 80 வரைக்கும் எழுதிருக்கு. ஓகேயா? இன்கேஸ் இப்ப இதுல சொல்லுவோமே 90 இருக்கு, இங்க 30 கொடுத்திருக்காங்க. மத்ததுல எல்லாம் இடைவெளி 10 இருந்துச்சு. அப்ப என்ன செய்வோம்? இதுல கேப் எவ்வளவு இருக்குது? 30 இருக்கு. அப்ப 10 எத்தனை இருக்குது? மத்ததுக்கு எல்லாம் 10ன்னு சொன்னா இத்தனை 10ஆல பிரிச்சு எத்தனை? 3. அப்ப நீங்க இங்க என்னது? 10க்கு நேரா வரைவு வரைஞ்சீங்கன்னா சரி, அது வரைக்கும் இருக்கு. இது நான் உங்களுடைய அசைன்மெண்ட் பேப்பர்ல கிளியரா சொல்றேன். நான் ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி இதை நான் உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்தேன். ஓகே தானே? இப்ப நீங்க ரைட், ஒரு क्वेश्चन போட்டுக்கொள்ளுங்க. क्वेश्चन ஒன்னு போட்டுக்கொள்ளுங்க. A boy working vegetable and paddy field in vegetable field he earning per hour 200. Per hour 200. Paddy field. Ma'am. Yeah. The question வந்து எத்தனாவது இயர்ல பேப்பர்? விளங்கல. The question வந்து எத்தனாவது இயர்ல? எத்தனையாவது இருக்குன்னா கிளியரா கேக்குது இல்ல, நீங்க இருக்குது ஒரு சவுண்டா இருக்குது. இப்போ ஓகே மேம். சொல்லுங்க என்னது? நீ சொல்ற क्वेश्चन வந்து எத்தனாவது இயர்? இயர் இது வந்து நான் உங்களுக்கு காமனா ஒரு பேப்பர்ல இருக்கிறத தான் சொல்றேன். நீங்க இந்த क्वेश्चन எழுதுங்க, நான் சொல்றேன் எதுல இருக்குதுன்றது. ஓகே. ஓட அந்த பாஸ் பேப்பர்ல இருக்கிறதுலயே நான் ஒரு சின்ன சின்ன வேர்டுகளை மாத்தி சிமிலர் क्वेश्चனா நான் உங்களுக்கு சொல்றேன் இது. நான் என்ன சொன்னேன்? paddy field he is earning 250 per hour. Both using 30 hours for working.
சரியா? இதுல உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. எக்ஸ் அண்ட் ஒய்ட பெருமதி என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அதாவது அவங்க உங்களுக்கு பெடிஃபீல்டுக்கு அண்ட் வெஜிடபிள் ஃபீல்ட்ல எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்கன்றது இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு கேக்குறாங்க. இப்படி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப எத்தனை ஃபீல்டு இருக்கு இதுல? 2. ஒன்னு வெஜிடபிள் ஃபீல்டும் பெடி ஃபீல்டும் இருக்கு. நான் இதுல என்ன செய்யறேன்னு சொன்னா, முதல்ல எக்ஸ் ஒய்ய போட்டுக்கொள்றேன். ஓகே, எக்ஸ் சொல்றத நான் எடுக்கிறேன், வெஜிடபிள் ஃபீல்ட்னு சொல்லி எடுக்கிறேன். மத்தத நான் பெடி ஃபீல்டுன்னு சொல்லி எடுக்கிறேன் ஒய்ய. முதல்ல அதை எழுதிக்கொள்ளுங்க. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொன்னதுல இருக்கு. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், முதல்ல ஒரு கொஸ்டின் கொடுத்தா அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்கள் இருக்குதுன்னு சொல்லி பாத்துக்கொள்ளுங்க. அப்ப ரெண்டாவது அதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? ஒர்க்கிங் ஹவர்ஸ் சொல்லிருக்காங்க தானே. அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்காங்க? ஒரு பாய் பெடி ஃபீல்ட்லயும் வெஜிடபிள் ஃபீல்ட்லயும் ஒர்க் பண்றாராம். அப்ப அவர் என்ன செய்யறாரு? வெஜிடபிள் ஃபீல்ட்ல அவர் ஒர்க் பண்றதுனால அவருக்கு 200 ரூபாய் அவர் ஏர்ன் பண்ணி கொள்றாராம். பெடி ஃபீல்ட்ல அவரு 250 ரூபாய் ஏர்ன் பண்ணி கொள்றாரா அவருக்கு. இவர் 2 இடத்துலயும் 30 மணித்தியாலம் வேலை செய்யறாராம். அப்ப உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறாங்க, தனித்தனியா இவர் எத்தனை மணித்தியாலங்கள் வேலை செய்யறாரு 2 இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். அப்ப இதுல எனக்கு வெஜிடபிள்ல அவருக்கு அவர் வேலை செய்யறாரு 200, இதனால அவர் ஏர்ன் பண்ற அமௌண்ட் இது. அதே மாதிரி பெடி ஃபீல்ட்ல இவர் ஒர்க் பண்றதுனால இவருக்கு 250 ஏர்ன் பண்றாரு. அண்ட் போத் இது ரெண்டுலயும் 30 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாருன்ற இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப இதுல இருந்து நான் எப்படி காண்றதுன்னு சொன்னா, முதல்ல நான் எக்ஸ் ஒய் போட்டுக்கொள்றேன். எக்ஸ் ஒய் சொல்றது என்னது? நான் எக்ஸ் நான் வெஜிடபிள் ஃபீல்டாவும் மத்தது நான் பெடி ஃபீல்டாவும் எடுத்துக்கொள்றேன். இப்ப எனக்கு இதுல சொல்லியிருக்க முதலாவது இன்ஃபர்மேஷன் என்னது? இந்த எக்ஸையும் இந்த ஒய்யையும் 2 இடத்துலயும் அவர் என்ன செய்யறாரு? 30 மணித்தியாலங்கள் வேலை செய்யறாருன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப அதனால போட்டுக்கொள்றேன் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் ஒய் சொல்றது என்னது? வெஜிடபிள் ஃபீல்ட்லயும் பெடி ஃபீல்ட்லயும் 30 மணித்தியாலங்கள் வேலை செய்யறாரு. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா தானே 30. அதனால நான் இதை அப்படி போட்டுக்கொள்றேன். ஓகே, ரெண்டாவது என்ன சொல்றாங்க? உங்களுக்கு அவருக்கு 200 ரூபாய் அவர் ஏர்ன் பண்றாருன்ற ஒரு நியூஸ் அவனுக்கு கொடுத்திருக்காங்க தானே. அப்ப அவருக்கு 200 ரூபாய்னா தர எக்ஸ். இந்த எக்ஸ் சொல்றதுக்கு எங்களுக்கு அமௌண்ட் என்னன்னு தெரியுமா? மணித்தியாலங்கள் தானே இது. இந்த மணித்தியாலம் எத்தனைன்னு எங்களுக்கு தெரியுமா? அப்ப எனக்கு தெரியாது. சோ அதனால நான் 200 எக்ஸ் போட்டுக்கொள்றேன். அதே மாதிரி வைக்கு சொல்லுங்க. வைக்கு என்னது? 250 தர சக. அதுல நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மறந்துட்டேன். 30 மணித்தியாலங்கள் வேலை செய்யறாரோட அதுல எழுதி கொள்ளுங்க. இன்னொன்று 690 ஏர்ன் பண்றாருன்றது போடுங்க. டோட்டலா 6900. Miss 6900. ஓ 6900. கொஞ்சம் வரேன். So 6000 மாத்திக்கொள்ளுங்க. 6000 மாத்திக்கொள்ளுங்க. நீங்க 900 போட்டு உங்களுக்கு கசத்துல வரும். நீங்க 6000 சொல்லி மாத்திக்கொள்ளுங்க. சரியா? இப்ப அந்த ரெண்டு விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இதுல சொல்லுங்க பாப்போம் என்ன நடந்திருக்குது. இப்ப எனக்கு 2 விஷயம் வந்திருக்கு. அப்ப 2 விஷயம்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? இத நான் ஒரு சமன்பாடா எடுக்கிறேன், இது ஒரு சமன்பாடா நான் எடுக்கிறேன். சரியா? இத ஒரு சமன்பாடா எடுத்தா கொஞ்சம் பாருங்க. 6000 போட்டா சரியா வருமா? 6 கொஞ்சம் வரேன்.
சாரி இது 6900 மாத்துங்க. ஏன்னா உங்களுக்கு 6000 போட்டா தான் குழம்பும். இப்ப இதுல பாருங்க நான் சொல்லியிருக்கிற வந்து இருபடி சாரி ஒருங்கமை சமன்பாடு நான் சொல்லி கொடுத்தேன் தானே. அப்ப இந்த ஒருங்கமை சமன்பாட்டுல நான் முதலாவது ஒரு விஷயம் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுல முதலாவது நான் சொன்ன விஷயம் என்னது, இதுல ஒரு இடத்தை வந்து நான் சமப்படுத்தணும். நான் சமப்படுத்தினா தான் எனக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சமப்படுத்தினா தான் எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு எக்ஸ் ரேயாவது y ரேயாவது என்ன செய்யலாம்? தானத்தை கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப நான் இப்ப இதுல என்ன செய்யணும்? மூணாவதா ஒரு சமன்பாடை எடுக்கணும். மூணாவது ஒரு சமன்பாடு எடுக்கணும் தானே. அப்ப இப்ப நான் இதுல எது நான் சமன்படுத்த போறேன்னு சொன்னா நெக்ஸ்ட் சமப்படுத்துறேன். இப்ப எக்ஸ் சமன்படுத்தினேன்னு சொன்னா அப்ப இதை நான் என்ன செய்யணும்? இத 200 எக்ஸா மாத்தணும். அப்ப மாத்தினா 200 எக்ஸ் சக என்னது 200 y சமன் 200 தர 30 200 தர 30 6000. அப்ப நான் அதை என்ன செய்யறேன்? மூணாவது சமன்பாடா எடுக்கிறேன். ஓகேயா? இப்ப சமன்பாடு எடுத்துட்டு இப்ப நாங்க அடுத்தது என்ன செய்யணும்? இதுல இருந்து இது கழிச்சா அது இல்லாம போகுமா, கூட்டினா இல்லாம போகுமான்றத நம்ம பார்க்கணும். என்ன இப்ப இது என்ன செய்தா வந்து அந்த எக்ஸ் சொல்றது இல்லாம போகும். மூணாவது சமன்பாட்டுல இருந்து ரெண்டாவது சமன்பாடு என்ன செய்தா கழிச்சா இல்லாம போகும். கழிச்சா இல்லாம போகும்னு சொன்னா அப்ப இதை நான் விட்டுறேன். அப்ப நீங்க இதை பார்த்தா சொல்லுங்க பாப்ப. 250ல இருந்து 200 y போனுச்சுன்னா 50 y சமன் 400 பாத்தங்களா? சாரி நான் உங்களுக்கு தசத்துல வரும்ன்றதுதான் நான் பாக்குறேன். கொஞ்சம் இருங்க வரேன். உங்களுக்கு தசத்திலேயே வருதுன்னு பாருங்க. இல்ல மேம் 6900 போட்டா 18 ஆன்சர் வருமே. எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ் மைக் மியூட் ஆகி போதே மிஸ்.
மிஸ் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் இப்ப கேக்குதானு பாருங்க. இப்ப கேக்குதா? ஓகே மிஸ் இப்ப கேக்குது. Okay. சரி ஓகே. மிஸ் அந்த கொஸ்டின்ல அந்த சொன்ன ஒருங்கமை சமன்பாட்டுல வந்து 6000 அப்பவே மைக் மியூட் ஆயிட்டு. அப்படியோ? ஓ ரைட், கொஞ்சம் இருங்க வரேன். நான் எதுல விட்டது? அந்த 50y ஈக்குவல் டு அந்த இத செய்தா சரிதானே? ஓ அதுக்கடையில இது எழுதுங்களேன். ஓகே. ஓகே மிஸ். ரைட் தானே? ஓ ஓகே. அது என்ன நான் செய்தேன்னு சொன்னா, அங்க 3 சமன்பாடு எடுத்திருந்தேன். நான் என்ன சமன்பாடு எடுத்திருந்தேன்? எக்ஸ் ஆக y சமன் 30, அடுத்தது 200 எக்ஸ் ஆக 250 y சமன் 6900. இது ஒரு சமன்பாடு எடுத்திருந்தேன், இது ஒரு சமன்பாடு எடுத்திருந்தேன். ஒருங்கமை சமன்பாடுல ரூல்ஸ் கொஞ்சம் நான் சொல்லி இருக்கிறேன், அந்த வீடியோ கேட்டவங்களுக்கு தெரியும். அப்ப இதுல ஒரு தானத்தை நான் இல்லாமக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த 2 பெருமானும் சமனா இருக்கணும். அப்ப எனக்கு இதுல எக்ஸ நான் இல்லாமக்கிறதுக்கு பாக்குறேன். அப்ப இல்லாமக்கணும்னு சொன்னா மூணாவது எனக்கு ஒரு சமன்பாடு வரும். 200 எக்ஸ் சமன் 200 y. இங்க 200 பேருக்கு எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 6000 சொல்லி வரும். இப்ப இதுவும் வட்டி போச்சுன்னு சொன்னா இதுல வித்தியாசம் எவ்வளவு? கழிச்சல் சொன்னா இது சமன்பாடு நான் இல்லாமக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? மூன்றாவது சமன்பாட்டுல இருந்து முதலாவது சமன்பாடு என்ன செய்யணும்? சரி, இரண்டாவது சமன்பாட்டுல இருந்து மூணாவது சமன்பாடு என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சல்னு சொன்னா அப்ப எனக்கு இங்க ஆன்சர் என்ன வரும்? 50y சமன் 900. அப்ப எனக்கு வையக்கான இங்கனையும் 50 இதால பிரிக்கிறேன், இங்கனையும் 50ஆல பிரிக்கிறேன். பிரிச்சேன்னு சொன்னா y சமன் எனக்கு எவ்வளவு வரும்? 18ன்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கும். 18ன்னு வந்த ஆன்சர் வந்து அப்ப y எனக்கு 18ன்னு கண்டுபிடிச்சா எனக்கு இதுல கண்டுபிடிக்க ஈஸி தானே? இது 18ஆ இருந்தா இங்க 30. அப்ப இங்க எக்ஸ் காண என்ன செய்யணும்? இந்த 18 அங்கிட்டு போனா எக்ஸ் பெருமானம் உங்களுக்கு என்னன்னு வரும்? 12ன்னு வந்திருக்கும். y பெருமானம் வந்து 18, எக்ஸ் பெருமானம் எவ்வளவு? 12. ஓகே, அதுதான் அது நாங்க அதுல சொல்லின விஷயம் நான் உங்களுக்கு. அடுத்ததா நான் வந்து இப்படி ஒரு நம்பர் செட் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்ப உங்களோட பேப்பர்ஸ்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு நம்பர் செட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மாடல் பேப்பர்லயா இருந்தாலும் சரி, இதுலயா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்பர் செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் செட் வந்து இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கேன்னு சொன்னா, அப்படி ஒரு நம்பர் செட் கொடுத்தேன்னு சொன்னா சிறிய பெருமதியில இருந்து பெரிய பெருமதி வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. அதுல ஒரு தாளமும் மிஸ் பண்ணிடாதீங்க.
சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. இப்ப இந்த போர்ட்ல வந்து நான் உங்களுக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஆர்டர் படி எழுதி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கறதுல வந்து அப்படி கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் கொடுக்காம விடலாம். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. எழுதுனதுக்கு பிறகு இப்ப ஆன்சர் கொஸ்டின்களை பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க மீன். மீன் காண சொல்லி கேக்குறாங்க. இதுல மீனை காண்றேன்னா மீன் சொல்றது என்ன எப்படி காணணும்னு சொன்னேன்னா இந்த ஃபுல் பெருமதியும் கூட்டி எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ என்ன செய்வோம் அதால நம்ம பிரிப்போம். இப்ப ஃபுல் இலக்கத்தையும் கூட்டி பாருங்க என்ன என்ன நம்பர் வருதுன்னு. இது ஃபுல்லையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வருது? என்ன ஆன்சர் வருது? 882. ஓகே 882. 882 நான் என்ன செய்யறேன்? எத்தனை இலக்கம் இருக்கு? 1 2 3 4 5 6 7 10 11 12 13 16 15 16 17 18 19 20 இலக்கம் இருக்கு. 20ஆல பிரிக்கிறேன். அப்ப பிரிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 44.1. 44.1 வரும். ஓகே. அடுத்தது பாருங்க மீடியன் காண சொல்றாங்க. ரெண்டாவது மீடியன் காண சொல்றாங்க. மீடியன் காண்றேன்னு சொன்னா என்னது? இப்ப இதுல வந்து இது என்னது? ஒற்றை இலக்கமா இரட்டை இலக்கமா? ஒற்றை இலக்கமா இருந்தா என்ன செய்யணும்ன்றதையும் நான் உங்களுக்கு அந்த இந்த கொஸ்டின் அந்த இது உங்களோட அசைன்மெண்ட் பேப்பர் விளங்கப்படுத்தினேன். இந்த கேள்வி நான் விளங்கப்படுத்தினேன். இதுல உங்களுக்கு ட்ரிக்கியா நீங்க என்னென்ன விஷயத்தை விடுவீங்களோ அதுகளை தான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது இரட்டை இலக்கமா இருந்தா நாங்க என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். எண்சாக 1 கீழ் 2. இங்க எண் சொல்றது என்னது? எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? எத்தனை நம்பர்ஸ் இருக்குது இதுல? 20 நம்பர்ஸ் இருக்கு. ஒற்றை இலக்கமா இரட்டை இலக்கமான பாத்துக்கணும். அப்ப 20 நம்பர்ஸ் இருக்கு. அது நான் உண்ட கூட்டுறேன். கூட்டி 2ஆல பிரிக்கிறேன். பிரிச்சேன்னு சொன்னா எனக்கு இதுல என்ன ஆன்சர் வரும்? 10.5. 10.5 சொல்லி ஆன்சர் வரும். 10.5 எழுதலாம். இல்லை 10 அரைன்னு சொல்லி எழுதலாம். கலைப்பிலக்கமா எழுதுறேன்னு சொன்னா இப்படி எழுத 10 அரைன்னு சொல்லி உங்களுக்கு எழுதலாம். இப்ப எழுதிட்டு பாருங்க இது என்னன்னு சொன்னா 10.5 சொல்றது என்னது? 10ஆவதா இருக்கிற நம்பரும் இல்ல 11ஆவதா இருக்கிற நம்பரும் இல்ல. அதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட நம்பர்ன்றது தான் அர்த்தம். என்ன? அப்ப இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். இதுல 10ஆவது நம்பர் என்ன என்ன இலக்கம்? 2 3 35. 11ஆவது இலக்கம் என்ன நம்பர்? 43. 43. இது நான் இப்படி உங்களுக்கு எழுத சொன்னதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா இப்ப சொல்லுங்க பாப்போம். 10ஆவது இலக்கம் என்னது? 35. அத நான் என்ன செய்யறேன்? கூட்டுறேன். அரை. அது கேப்ல இருக்கிறது அரை. அரை. சரியா? அத பெருக்கிறேன் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப எனக்கு சொல்லுங்க 11ஆவது இலக்கம் என்னது? 43. 43ல இருந்து கழிக்கிறேன் 35. நான் போட்டது என்ன செஞ்ச? இப்ப இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. 10ஆவது இலக்கத்தை நான் இங்க போட்டிருக்கிறேன். ஓகே 10ஆவது இலக்கத்தை போட்டிருக்கேன். இந்த அரை சொல்றது அப்படியே நான் இங்க போட்டிருக்கிறேன். அப்புறம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இந்த 11ஆவது இலக்கத்துல இருந்து 10ஆவது இலக்கத்தை கழிக்கிறேன். கழிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இது செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்க 35 சக அரை தர அதுல இருந்து கழிச்சா என்ன ஆன்சர்? 8 தானே? 8 4 இது செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 39ன்னு சொல்லி ஆன்சர் வரும். 39ன்னு சொல்லி ஆன்சர் வரும். வந்த மெத்தட் விளங்கிச்சா? அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. ரேஞ்ச். ரேஞ்ச் சொல்றது என்னது? மேக்ஸிமம் அமௌண்ட்ல இருந்து மினிமம் அமௌண்ட் மினிமம் அமௌண்ட்ட கழிக்கிறது. அப்ப சாரி அது அழிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் அமௌண்ட்ல இருந்து இப்ப மினிமம் அமௌண்ட்ட போனான்னு சொன்னா என்ன ஆன்சர் வரும்? 81. மினிமம் நான் கழிக்கிறேன். எதுல இருந்து எதை கழிக்கிறேன்? 91ல இருந்து 11 கழிக்கிறேன். கழிச்சா 80.
91ல இருந்து 11 கழிக்கிறேன். ஓ சாரி மிஸ் 80. ஓகே 80ன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். சரி, அடுத்த கொஸ்டின் போட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். ஐடென்டிஃபை த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். ஐடென்டிஃபை த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். ஃபர்ஸ்ட் குவார்ட்டரை ஐடென்டிஃபை பண்ண சொன்னாலும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் சொல்றது என்னது? இப்ப வருஷத்துல எத்தனை குவார்ட்டர் இருக்கு? ஒரு வருஷத்தை நாங்க எத்தனையா பிரிப்போம்? ஃபைனான்சியல் இயர் 4. அப்ப நான் இங்க ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் தானே கேட்டிருக்கேன். அப்ப இதுக்கான சமன்பாடு என்னது? 1/4 தர n மைனஸ் 1. n சக 1. சரியா? அப்ப இது செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னது? 1 4 n சொல்றது வந்து இது எத்தனை நம்பர்ஸ் இருக்குங்க? 20 நம்பர்ஸ் தானே. அப்ப 20 சக 1. அப்ப 1/4 தர 21. அப்ப இது செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 5.25. நோ. இது பிரிச்சா உங்களுக்கு இங்க 1. அப்ப 21/4ன்னு சொல்லி ஆன்சர் வரும். இத நீங்க கலப்பு பின்னமா மாத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த 4 சொல்றது 20ல எத்தனை இருக்குது? இந்த 4 20ல எத்தனை தடவை இருக்குது? 5 தடவை. 5 தடவை. அப்ப அந்த 5 தடவைன்றதை நான் இங்க சைட்ல போடுவேன். 5 4 20. 20ஓட 21க்கு எத்தனைய கூட்டணும்? கூட்ட வேண்டிய இலக்கத்தை நான் இங்க போடுவேன். விளங்கிச்சா? இது எடுத்த மாதிரி 5 4 20 1 கூட்டினீங்கன்னா 21. சரியா? இப்ப இதை எடுத்ததுக்கான காரணம் இப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த இலக்கம் வந்து எதுக்கும் இடைப்பட்டதா இருக்கும்? 5th ஒன்னுக்கும் எத்தனையாவது 5th-க்கும் 6th-க்கும் இடைப்பட்ட ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்ப எனக்கு 5th 5வது நம்பர் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். 18. 5வது நம்பர் 18 இருக்குது. இல்லாட்டி 1 2 3 4 5 23. 6வது நம்பர் 24. இப்ப மத்தபடியே தான். இப்ப இந்த சமன்பாடை நான் இப்ப அப்படியே எழுத போறேன். இங்க எழுதுறேன். என்ன சமன்பாடு வரும்? அப்ப 23. இங்க முன்னுக்கு இருக்க இந்த 5க்கு பதிலா நான் 23 போடுறேன். 1/4. சரியா? 1/4 தர நான் என்ன செய்யறேன்? 6வது இலக்கத்துல இருந்து 5வது இலக்கத்தை கழிக்கிறேன். 6வது இலக்கம் என்னது? 24 மைனஸ் 23. சரியா? செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? செய்துட்டு பாருங்க ஆன்சர் என்ன வருது. இருபத்தி 3.25 சொல்லி உங்களுக்கு ஆன்சர். இது எடுத்த மாதிரி யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்தது நீங்க செய்யுங்க பாப்போம். 3rd குவார்ட்டர் செய்யுங்க பாப்போம் டக்குன்னு. 3rd குவார்ட்டர் செய்யுங்க பாப்போம். 3rd குவார்ட்டர் சொல்றது என்னது? இங்க 3ஆவது வரும். குயிக்கா செய்யுங்க பாப்போம். 2 minutes தரேன்.
சரி, இத செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3 4 தர 20 சக 1. அப்ப இது செய்தீங்கன்னு சொன்னா 3 கீழ் 4 தர என்னது 21. அப்ப 21 தர 3 எத்தனை 63 கீழ் 4. சரி, இத கலப்பு பின்னமா மாத்தினீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? நாலு எத்தனை தடவை இருக்கு 15 தடவை. அப்ப 60 இங்க 3. இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த இலக்கம் எதுக்கும் எதுக்கு இடைப்பட்ட இலக்கம்? 15க்கும் 16க்கும் இடைப்பட்ட இலக்கம். இதுல 15வது நம்பர் இலக்கம் எத்தனையாவது? அறுபது தானே. 15வது இலக்கம் பாத்தீங்கன்னா 60ன்னு சொல்லியிருக்கோம். 60 இங்க 60. சரியா? 16வது இலக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 68. அப்ப சரி, இதே இதுல நீங்க ஒப்பிட்டீங்கன்னா சரி 60 சக 3 கீழ் 4 3 கீழ் 4 68ல இருந்து 65 என்ன செய்வீங்க? கழிப்பீங்க. 68ல இருந்து 60 வந்து கழிப்பீங்க. கழிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 64. 66ன்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேயா? அப்ப மீன் மோர் இப்படி கொடுத்தா எப்படி காண்றதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது சம்பந்தமான மத்த கொஸ்டினை வந்து அந்த கண்டிப்பா அந்த அசைன்மெண்ட் பேப்பர் நான் சொல்லி கொடுத்த அந்த செக்ஷனை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அந்த மாடல் பேப்பர் தான் உங்களோட மாடல் பேப்பர்லயே இருந்துச்சு. சோ அதை நீங்க வந்து கண்டிப்பா பாருங்க. ஓகேயா? அண்ட் அடுத்த கொஸ்டின் போட்டுக்கொள்ளுங்க. லோன் கொஸ்டின் ஒண்ணு பார்ப்போம். அந்த லோன் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருப்ப சப்ஜெக்ட் எஃபெக்டிவ் ரேட் எப்படி காண்றது, குவார்டர் கொடுத்தா எப்படி காண்றது, 5 வருஷம் கழிச்சு உங்களோட அக்கௌண்ட் என்னென்ன இருக்கும், அந்த எல்லா டீடைல்ஸுமே வந்து நான் உங்களுக்கு அந்த எஃபெக்டிவ் ரேட் அந்த 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 ஹெடிங்களுக்கு கீழே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான சின்ன கணக்கொன்னு உங்களுக்கு சொல்றேன், வந்து என்பிவி சம்பந்தமான கணக்கொன்னு. இந்த இத வந்து சார்ட் எழுதி கொள்ளுங்க. ஏபின்னு போட்டுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு வர இதை போட்டுக்கொள்ளுங்க 400 சொல்லி பிராக்கெட்ல போடுங்க. இவருக்கு போடுங்க 500 சொல்லி. ஓ மிஸ் ஓ சொல்லுங்க. மேல போர்ட் விளங்குது இல்ல மிஸ்? ஓகே இப்போ ஓகே. இப்ப விளங்குதா? ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் போட்டுக்கொள்ளுங்க. செகண்ட் போட்டுக்கொள்ளுங்க. தேர்ட் போட்டுக்கொள்ளுங்க. அண்ட் ஃபோர்த் போட்டுக்கொள்ளுங்க. ஃபிஃப்த் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, அதுல போட்டுக்கொள்ளுங்க. வந்தீங்கன்னா 120. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அவன் 120 earn பண்றாரு. ரெண்டாவது இதுல போட்டுக்கொள்ளுங்க 90,000. மூணாவதுல ஒண்ணும் இல்ல. அண்ட் ஃபோர்த் இயர் போட்டுக்கொள்ளுங்க 65,000. அண்ட் ஃபிஃப்த் போட்டுக்கொள்ளுங்க 57,500 ரூபாய். அதே மாதிரி இதுல போட்டுக்கொள்ளுங்க 130 65,000 ரூபாய். அண்ட் இதுல ஒன்றும் இல்ல, அந்த வருஷம் ஒன்றும் இல்ல. அடுத்ததுல 45,000 ரூபாய். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க 42,500. சார்ட் அடிச்சுக்கொள்ளுங்க.
அதுல அடுத்ததா போட்டுக்கொள்ளுங்க. The rate of the discount $16 இதுல என்ன செய்திருக்கீங்கன்னா முன்னுக்கு மறைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மறைன்னு கொடுக்க வாய்ப்பு இல்ல. இன்கேஸ் இப்படி மறைன்னு சொல்லி வந்தால் என்ன செய்யறதுன்றதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வந்தேன். ரைட், இப்ப சொல்லுங்க பாப்போம். முதல்ல இப்ப நான் இதுக்குரிய சமன்பாடு என்னது? A சமன் 1 + I n. இதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஒரு ரீகேப்புக்காக நான் போறேன். ஓகே, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பேப்பர்கள்ட்ட பின்னுக்கும் தருவாங்க. பாஸ் பேப்பர் பின்னுக்கும் இருக்கும். ஆனா பாஸ் பேப்பர்ல பின்னுக்கு இருக்கிற சமன்பாடை நம்பி போகாதீங்க. சம்டைம்ஸ் அந்த பாஸ் பேப்பர்ல இருக்கிற பின்னுக்கு இருக்கிற சமன்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் பிழை. அதனால நீங்க அந்த சமன்பாடுகளை கொஞ்சம் பாடமாக்கி கொள்ளுங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் பிழையும் இருக்கு. ஓகே, இப்ப முதலாவது நம்ம ஏக்கி பார்ப்போம். இப்ப இது இப்ப எப்படி போடுறதுன்னு சொன்னா A சமன், இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் இயருக்கான வருவாய் எங்களுக்கு எவ்வளவு வருது? 1,20,000. அதன் கீழ் 1 + I சொல்றது என்னது? இப்ப நான் உங்களுக்கு வேல்யூ கொடுத்தேன், 16% கொடுத்தேன். அதை நான் 100 பிரிச்சு எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 0.16. அதைத்தான் நான் இங்க போடுறேன். 0.16 பிராக்கெட்ல. இது எத்தனையாவது வருஷத்துல? ஃபர்ஸ்ட் இயர்ல. அதை நான் கூட்டுறேன். அடுத்தது 90,000 பிளஸ் 0.16. இது எத்தனையாவது வருஷம்? செகண்ட் இயர்ல. அப்ப தேர்ட் இயர்ல என்ன நடக்குது? தேர்ட் இயர்ல ஏதாவது இருக்குதா? இல்ல. சோ அதனால நீங்க எதுவும் போடல. அடுத்தது ஃபோர்த் இயர்ல பாருங்க. அடுத்த வருவாய் எவ்வளவு வருது? 65,000 ரூபாய். அதன் கீழ் 1 சக 1.6. எத்தனையாவது வருஷம் அது? ஃபோர்த் வருஷம். சக 5வது வருஷம். 5வது வருஷம் எனக்கு எவ்வளவு வருது? 57,500 ரூபாய். 57,500 ரூபாய். அதன் கீழ் 1 சக 0.16. எத்தனையாவது வருஷம்? 5வது வருஷம். இதெல்லாம் செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. செய்தீங்கன்னு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு இத செய்துட்டு பிரிச்சு பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்க. 2,33,625.48 ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்துச்சு. அப்படி ஒரு ஆன்சர் வரும். ஏக்கு நான் செய்துட்டேன். பிக்கும் சேம் தான். பிக்கு நான் என்ன செய்வேன்? இங்க இது மட்டும் மாறும். 1,30,000 வரும். அடுத்தது என்ன வரும்? இங்க 65,000 வரும். அடுத்தது இங்க என்னது? 3வது வருஷம் ஒண்ணும் இல்ல. 4வது வருஷம் 45,000 ரூபாய். 5வது வருஷம் என்னது? 42,500. அதையும் நீங்க செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு வரும்னா அதுக்கு ஆன்சர் வரும் உங்களுக்கு 2,05,473.92 சொல்லி ஆன்சர் வரும். இப்படி ஆன்சர் எடுத்ததுக்கு பிறகு இப்ப நீங்க என்ன செய்யணும்? எந்த திட்டம் சிறந்ததுன்னு சொல்றத கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு இந்த என்பிவில கேக்குற விஷயம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப பாருங்க, எழுதி கொள்ளுங்களா முதல்.
மேல அழிக்கிறேன். NPV சமன் எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? முதலாவது ஏக்கு 2,33,625.48. அதுல இருந்து நான் என்ன செய்யறேன்? அப்ப எனக்கு முதலாவது நான் 4 லட்சம் போட்டிருக்கேன்னு சொன்னா எனக்கு இவ்வளவுதான் வருவாய் வருதுன்ற கண்டுபிடிக்கிறேன். நான் வந்து கழிக்கிறேன். இப்ப கழிச்சேன்னு சொன்னா எனக்கு அதுல என்ன ஆன்சர் கொடுத்திருந்தாங்க? மைனஸ் ஆன்சர் ஒன்று தானே கொடுத்திருந்தாங்க. வளமே அப்படி வராது. ஆனா இப்ப இங்க கொடுத்திருக்கிறதுனால நான் போட்டு செய்து காட்டுறேன். சரியா? இது செய்திங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்க. 2,33,625.48. ஏன்னா நம்ம அந்த ஆன்சர்ல இருந்து தான் நம்ம அந்த ஆன்சர் வர்ற என்பிடியை கழிச்சுதான் எந்த சிஸ்டம்ஸ் இருந்ததுன்றதை நம்ம பார்ப்போம். அதுதான் நான் இங்க செஞ்சிருக்கேன். ஆனா மறைத்தன இருந்துச்சு, அதனால நான் இங்க பிராக்கெட்ல மறை போட்டிருக்கேன். அப்ப இதுவும் சேர்ந்து என்ன ஆகும்? பிளஸ்ஸா மாறும். இது மேக்ஸ் ஆயிருக்காங்க. இது அப்ப 7,33,625.48. அதே மாதிரி மத்ததுக்கு சொல்லுங்க. வீக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? NPV இது ஏக்கு, இது பிக்கு. NPV சமன் 2,05,473.4 சக சாரி மைனஸ் அதுல என்னது மைனஸ் 5 லட்சம் தானே கொடுத்திருந்தேன். 473 இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 2,05,473.4 சொல்லி ஆன்சர். இது நான் திரும்பி செய்யறதுக்கான அப்படி சம்டைம்ஸ் உங்களுக்கு மறைன்னு கொடுத்திருந்தா அதுல பிழை கொடுத்திருக்கலாம். என்றாலும் உங்க பேப்பர்ல எத்தனை கொடுத்திருந்தா இப்படி வரும்ன்றதுக்காக வேண்டிட்டு நான் காட்டினேன். அதோட இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுல சொல்லுவோமே, இதுல வந்து 3 சந்தர்ப்பம் வரும். ஒண்ணு வந்து NPV A வந்து பாசிட்டிவ்ல வரலாம். இந்த உங்களுக்கு செஞ்சு முடிகிற கடைசி ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல வரலாம். நெகட்டிவ் B வந்து நெகட்டிவ்ல வரலாம். அப்ப நான் எந்த விஷயத்த வந்து நான் தேர்ந்தெடுப்பேன்? பாசிட்டிவ தேர்ந்தெடுப்பேனா நெகட்டிவ தேர்ந்தெடுப்பேனா? எந்த திட்டத்தை நான் தேர்ந்தெடுப்பேன்? பாசிட்டிவ நான் தேர்ந்தெடுப்பேன். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வரலாம், ரெண்டுமே பாசிட்டிவ்ல வரலாம். A திட்டமும் பாசிட்டிவ்ல வரலாம், B திட்டமும் பாசிட்டிவ்ல வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்? பாசிட்டிவ்ல எந்த அமௌண்ட் கூடையோ அந்த அமௌண்ட்டை நான் தேர்ந்தெடுப்பேன். அந்த திட்டம் தான் சிறந்ததுன்றதை நான் தேர்ந்தெடுப்பேன். இதுவே ரெண்டுமே நெகட்டிவ்ல வந்தா, ஏயும் நெகட்டிவ் பியும் நெகட்டிவ்ல உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னு சொன்னா, நெகட்டிவ் வந்தாலே திட்டத்தை தேர்ந்தெடுக்க மாட்டோம். இருந்தாலும் இது கொடுத்திருக்க ஆன்சர்ல எதை நான் தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா, நெகட்டிவ்ல எது குறைஞ்ச அமௌண்ட்டோ அந்த திட்டத்தை நான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லி போட்டீங்கன்னா சரி. ஓகேயா? டவுட்டா யாருக்காவது ஏதாவது? ஓகே. நேத்து ஒருத்தவங்க குரூப்ல போட்டு அந்த MR ரெவென்யூ மார்ஜினல் காஸ்ட் அது செய்யற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். இருந்தாலும் சின்ன ரீகேப் ஒன்று அதுல போயிருவோம். எனக்கு ரீகேப் போக முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லுங்க பாப்போம். அதுல வந்து நான் என்ன சொல்லுவேன், ஒண்ணு வந்து அடுக்குல குறைக்கிறதும் கூட்டுறதும் தான் உங்களுக்கு இருந்துச்சு. ஓகேயா? இப்ப இதுல சொல்லுங்க பாப்போம். y சமன் 3x வர்க்கம். இது செய்யறதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்தோம்? இந்த 2 சொல்றது முன்னுக்கு வரும். என்ன வந்தா dy. இது நாங்க y எடுத்தா இது நாங்க x எடுக்கிறோம். ஏன் நீங்க x தானே இருக்கு, அப்ப x எடுக்கிறோம்னு அர்த்தம். அப்ப dy நான் பிரிக்கிறேன். குறைக்கிறதுனா பிரிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப x ஆல பிரிக்கிறேன். 2 தர 3x. இங்க என்ன அர்த்தம்? இங்க 1 குறைக்கிறேன். இந்த அடுக்குல இருந்து 1 குறைக்கிறேன். இந்த முன்னுக்கு கொடுக்குற அடுக்க நான் முன்னுக்கு கொண்டு வரேன். அதுதான் இதனுடைய அர்த்தம். இதை செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 6x1. இதுல இருந்து 1 போனா 1, இது பெருக்குனா 6x சொல்லி வரும். அதே மாதிரி இப்ப ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பாருங்க. y சமன் 4x7. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. என்ன ஆன்சர் வரும்?
மிஸ் மேல போர்ட் விளங்குது இல்ல மிஸ் இப்போ ஓகே சொல்லுங்க பாப்பா, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? இது முன்னுக்கு வரும், இந்த அடுக்குல இருந்து நான் ஒன்ன குறைக்கிறேன். 4 தர 7 எக்ஸ் 7 மைனஸ் 1 செஞ்சா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 28 எக்ஸ் 1 கழிச்சா 6. ஓகேயா? இப்ப எனக்கு அடுத்ததா சொல்லுங்க பாப்போம். இந்த அடுக்கு வந்து இப்ப எக்ஸ் 1ல இருந்து 1 போயிருச்சு. எக்ஸ்ல வந்து இங்க நான் அழிக்கிறேன், இது ரெண்டையும் நான் அழிக்கிறேன். இப்ப இன்கேஸ் எக்ஸ்ல இருந்து 1ல இருந்து 1 போயிடுச்சு, அப்ப எக்ஸ் சமன் என்ன சொல்லுவோம் நாங்க? 0 தானே வரும். 0 வந்தா நான் இது என்னன்னு எடுக்க சொல்லியிருந்தேன்? 1ன்னு சொல்லி எடுப்போம். 0 வந்து நம்ம என்னன்னு சொல்லி எடுப்போம்? 1ன்னு சொல்லி எடுப்போம். அப்ப ஒரு கொஸ்டின் ஃபுல்லா பார்ப்போம், அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கும். உங்களுக்கு ரெவென்யூ கொடுப்பாங்க அண்ட் அடுத்தது மார்ஜினல் காஸ்ட் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு தகவல் போட்டுக்கொள்ளுங்க, ரெவென்யூ போட்டுக்கொள்ளுங்க. 35x மைனஸ் 2x வர்க்கம். ஓகே, மார்ஜினல் காஸ்ட் கொடுத்திருக்காங்கன்னு போட்டுக்கொள்ளுங்க. சாரி, சீட் கொடுத்திருக்காங்க, இது ஆர் கொடுத்திருக்காங்க, சீட் கொடுத்திருக்காங்கன்னு போட்டுக்கொள்ளுங்க. மைனஸ் 5 வர்க்கம் சக 80x 80x சக 2350ன்னு போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப உங்களோட சாம்பிள் பேப்பர்கள் எடுத்து பாருங்க. இப்போ நான் கொடுத்த அந்த அசைன்மெண்ட் பேப்பர் ஆகுது, மத்த பேப்பர்கள் ஆகுது, அதுகள் எடுத்து பாருங்க பாப்போம். உங்களுக்கு இதுல கொடுத்திருப்பாங்க ஆர் சமன் ஆர்னு ஒரு ஆன்சரும் சின்னு ஒரு ஆன்சரையும் கொடுத்துதான் உங்களுக்கு எம்ஆர் காண சொல்லியிருப்பாங்க, என்சிஏ காண சொல்லியிருப்பாங்க, எல்லாமே காண சொல்லியிருப்பாங்க. சோ ஆர் சி. சரியா? இப்ப இந்த ரெண்டு இது கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காண சொல்றாங்க வந்து மார்ஜினல் ரெவென்யூவா காண சொல்றாங்க, அதாவது எம்ஆர் காண சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆர் மார்ஜினல் ரெவென்யூன்னா ஆரத்தை நம்ம என்ன செய்யணும்? குறைக்கணும். குறைச்சோன்னு சொன்னா 35x எக்ஸோட இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? இங்க மேல 1 இருக்குன்னு தான் அர்த்தம். 1 மைனஸ் 1 சய 2x. இந்த 2 என்ன செய்யும்? முன்னுக்கு வரும், அடுக்குல இருந்து என்ன செய்யும்? புறப்படும். குறைச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க ஆன்சர் என்ன வரும்? 35x. இந்த எக்ஸ்ல இருந்து இந்த 1 போனா என்ன நடக்கும்னு சொன்னேன்? 0ன்னு சொன்னேன். அப்ப 0ன்னு சொன்னா அப்ப இங்க ஆன்சர் வருமா? வராது. 4x 2ல இருந்து 1 போனா 1, அது நாங்க காட்டணும்னு அவசியம் இல்லை, அதனால இப்படி போட்டீங்கன்னா சரி. எம்ஆர். ரெண்டாவது கொஸ்டின் போட்டுக்கொள்ளுங்க. மார்ஜினல் காஸ்ட் காண சொல்றாங்க, எம்சிஏ காண சொல்றாங்க. எம்சிஏ காண சொன்னா என்ன செய்யணும்? சி சிஏ இல்லாம ஆக்கணும். இப்ப சி ஆன்சர் என்னது? எழுதுறேன். எழுதிட்டீங்களா? ஓகே, எம்சிஏ காண சொல்றாங்க. எம்சிஏ காண்றதுக்கு அந்த சிஏனா இல்லாம ஆக்கணும். சின்னு சொன்னா மைனஸ் 5 வர்க்கம் சக 80x 2350. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், அது பார்த்தவங்களுக்கு சரி. இத முதல்ல எழுதுவோமே. முதல்ல என்ன நடக்கும்? இந்த 2 சொல்றது முன்னுக்கு வரும். 2 தர மறை 5 x மேல 2ல இருந்து 1 நான் கழிப்பேன், ஒரு அடுக்க நான் குறைக்கிறேன். அண்ட் 80 இங்க 1 தான் முன்னுக்கு வரும், அப்ப நான் அதை 1 போடுறேன். 1 தர 80 x 1 மைனஸ் 1. 1ன்னு சொன்னாங்க, எக்ஸுக்கு மேல 1 இல்லாட்டி 1 இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப 1 மைனஸ் 1.
இப்ப சொல்லுங்க, இந்த 2350 சொல்றது வருமா? வராது. ரீசன் என்ன? அதோட ஏதாவது ஒரு காரணி இருக்கா? எக்ஸ் ஏதாவது காரணி இருக்கா? இல்ல, தனியா ஒரு நம்பர் தான் இருக்கு. சோ அது வராது. அந்த இலக்கத்தை நான் இங்க போடணும்னு அவசியம் இல்ல. இதோட எக்ஸ் அப்படி ஒரு காரணி வந்திருந்தா நான் என்ன செய்யணும்? அதை நான் குறைச்சு காட்டணும். ஆனா இதுல அப்படி ஒரு காரணி வந்திருக்கா? தனி நம்பர். சோ அந்த தனி நம்பரை நம்ம எடுக்கிறது இல்ல. அதனால இங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. சரியா? இப்ப இது செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன? வரை 10 எக்ஸ் 2ல இருந்து 1 போனா 1. அப்ப எக்ஸ் 1ன்னு மேல போட தேவையில்ல, எக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அண்ட் அடுத்தது பாருங்க பாப்போம். 1 தர 80. ஆனா எக்ஸ்ல 1ல இருந்து 1 போனா இங்க 0. அப்ப எக்ஸ் 0ன்னா நான் என்னன்னு சொன்னேன்? 1ன்னு அர்த்தம்னு சொன்னேன். அப்போ 1ன்னு இங்க போட்டு காட்ட தேவையில்லை. 1 தர 80 தர 1ன்னு சொன்னா 80 தானே. டிரெக்டா நான் இங்க ஆன்சர் போடுறேன். இது யாருக்காவது எடுத்தது குழப்பமா? யாருக்காவது எடுத்தது குழப்பமா? மிஸ் ஓ மிஸ் என்னடா இது எனக்கு எப்படி காண்றன்னு விளங்கல மிஸ். திரும்பவும் அது குழப்புது. எம்ஆர் கண்டதும் விளங்கலையா? எம்ஆர் காண்றதும் விளங்கல, எம்சி காண்றதும் விளங்கல மிஸ். எம்சி காண்றத விளங்கல, எம்சியும் அதே தான். இங்க பாருங்க. அதான் மிஸ், ஏன் அந்த 5x மறை 5x முன்னுக்கு அந்த 2 முன்னுக்கு வாருது ஏன் மிஸ்? அது அடுக்கு முன்னுக்கு கொண்டு வருது. ரூல் அடுக்கு இருக்கு தானே. இந்த அடுக்குக்கு மேல வர்க்க மூலம் வருது தானே. இந்த வர்க்க மூலம் இந்த அடுக்குக்கு மேல இந்த எக்ஸுக்கு மேல இருக்க நம்பர் இருக்குது. அந்த நம்பரை நமக்கு முன்னுக்கு கொண்டு வந்து பெருக்கணும். அந்த அடுக்குல இருந்து ஒன்றை கழிக்கணும். அது ரூல். ரூல்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே மிஸ். அதே மாதிரி அந்த அடுக்குல இருந்து மறை ஒன்றுதான் இப்போ மைனஸ் ஆகுமா? 1 minute. ஓகே மிஸ். இப்ப இங்க பாருங்க, -5 வர்க்கம்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. சரி, இந்த பாட்டை நான் இங்க இருக்கிறேன். -5 வர்க்கம்னு எழுதியிருக்காங்க. இது என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மேல அடுக்கு இருக்கு தானே, இந்த அடுக்க முன்னுக்கு கொண்டு வரணும். முன்னுக்கு கொண்டு வந்து பெருக்கணும். இந்த அடுக்குல இருந்து ஒன்றை குறைக்கணும். சரியா? அப்ப முன்னுக்கு கொண்டு வந்து பெருக்கணும்னு சொன்னா, இங்க மேல 2 தானே இருக்கு. 2 தர -5 எக்ஸ். இது என்ன செஞ்சேன்? நான் இங்க இருந்து ஒன்றை குறைக்கணும்னு சொன்னேன், ஒன்றை கழிக்கிறேன். அது சிம்பிள் வேலை தான் செஞ்சேன். அடுத்ததும் அதே தான். 80 தர எக்ஸ். எக்ஸ் சொல்றது வந்து இங்க மேல 1 இருக்குன்னு தான் அர்த்தம். இன்னும் 1 இருந்தா தான் நாங்க எக்ஸ்ன்னு மட்டும் போடுவோம். அப்ப இந்த 1 நான் இங்க முன்னுக்கு கொண்டு வரேன். 1 தர 80 எக்ஸ். அந்த 1ல இருந்து மேல இருக்கிற அடுக்குல இருந்து நான் 1 குறைக்கிறேன். ஓகேயா? அப்ப 10 எக்ஸ் 2ல இருந்து 1 போனா 1. இங்க 1 வரும். அந்த 1 போடணும்னு அவசியம் இல்லையா, அதனால அப்படியே போடுறேன். அண்ட் சக 80 1ல இருந்து 1 போனா 0 மாறும். எக்ஸ் 0. எக்ஸ் 0ன்னு சொன்னா நான் என்னன்னு சொன்னேன்? 1ன்னு அர்த்தம்னு சொல்லி சொன்னேன். அப்ப தர 1 10 எக்ஸ் சக 80. அதை நான் அப்படியே போட்டு காட்டினேன் உங்களுக்கு. ஓகே ஓகே மிஸ். ஓகே ஓகே. மூணாவது போட்டுக்கொள்ளுங்க. find the profit maximization. Find the profit maximization. Okay, find the profit maximization போட்டுக்கொள்ளுங்க.
ஃபைண்ட் தி ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் சொன்னா என்ன செய்யறதுன்னு சொன்னா எம்ஆர் எம்சியும் சமப்படுத்துறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அதாவது எம்ஆர் சமன் எம்சின்னு அர்த்தம். எம்ஆர் சமன் எம்சின்னு அர்த்தம். இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், எம்ஆர் என்ன ஆன்சர் வந்துச்சு? 35 minus 4x. ஓகே. அடுத்தது எம்சி minus 10x சக 80. ஓகே, போட்டுக்கொள்றேன். மைனஸ் 10 எக்ஸ் ஆக 80 சமன் 35 மைனஸ் 4 எக்ஸ்னு எனக்கு ஆன்சர் வந்துச்சு. இதெல்லாம் இப்ப செய்ய போறேன். செய்யறேன்னு சொன்ன என்னது, இந்த மறை எக்ஸ் சொல்றது அங்கிட்டு போனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பிளஸ் எக்ஸா மாறும். அப்ப 80 நான் இந்த எக்ஸ்ன்ற காரணியெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வரேன். எக்ஸ் இல்லாம நார்மலா இருக்க காரணி எல்லாத்தையும் என்ன செய்யறேன்னா ஒரு இலக்கத்துக்கு நான் கொண்டு வரேன். கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் வந்து 80 35 பிளஸ் 35 சமனுக்கு அங்கிட்டால் வந்தா மறை 35 மாறும். அண்ட் அடுத்தது இந்த பிளஸ் மறை 10x சமனுக்கு அங்கால போனா என்ன நடக்கும்? பிளஸ் 10x மாறும். எனக்கு சொல்லுங்க பாப்பா, 80ல இருந்து 35 போனா 45 சமன் மறை 4xல இருந்து நேர் 10x போனா பிளஸ் 6x. அப்ப நான் இதை பிரிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? x சமன் 7.5 வரும். இப்படி தசத்துல வந்துச்சுன்னா ஒரு ப்ராடக்ட வந்து நம்ம 7.5 அரை ப்ராடக்ட் அப்படி நாங்க செய்ய மாட்டோம், ஒரு முழு ப்ராடக்ட் தானே. சோ அப்ப நான் இதை மட்டம் தட்டி 8ன்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகே, ஓகே. அண்ட் அடுத்தது Okay, போட்டுக்கொள்ளுங்க வந்து z சமன் k3 plus 2l 2 சக 4l k வர்க்கம். சரியா? இந்த கொஸ்டினை போட்டுக்கொள்ளுங்க. Find the marginal effectiveness of capital and marginal effectiveness of labor. ஓகே, இப்ப இந்த சமன்பாடு கொடுத்தா இந்த சமன்பாட்டுல கே சொல்றது வந்து கேபிட்டல்னு அர்த்தம், எல் சொல்றது வந்து லேபர்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் உங்களுக்குன்னா மார்ஜினல் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கேபிட்டலை காண சொன்னேன். இப்ப கேபிட்டலை காண சொன்னா இப்ப பாத்துக்கொள்ளுங்க, இந்த கே சொல்றது வந்து எங்கன இருக்குது, இங்கன இருக்குது, இதுல இருக்குது. இதுல கே சொல்றது இருக்குதா? இலக்கம் இருக்குதா? இல்ல தானே. அப்ப நம்ம இத என்ன செய்யணும்னு சொன்னா சேம் தான், இத வந்து முன்னுக்கு கொண்டு வருவோம். இந்த கேன்னு சொல்ற இருக்கிறதுகளுக்கு மேல இருக்க அடுக்குகள் உள்ளதுகளை முன்னுக்கு கொண்டு வருவோம். 3 கே 3 1 சரியா? இப்ப இந்த நடுவுல உள்ளது கேன்ற ஒரு விஷயம் இருக்குதா? இல்ல. சோ அதை நான் இங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த பாருங்க, அடுத்ததுல வந்து கேன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குதா? 4l k வர்க்கம், எல்னு இருக்குது கேன்னு இருக்குது. இதை என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கேக்கு மேல என்ன இருக்குது 2, அதை நான் முன்னுக்கு கொண்டு வரேன். 2 தர
4 இந்த எல் அப்படியே போடுறோம். எல்ல அப்படியே போடுறோம். போட்டுட்டு பாருங்க அடுத்தது என்னது கே 2 அதுல இருந்து ஒண்ண கழிக்கிறோம். இந்த எல் இங்க போடாததுக்கு காரணம் வந்து இதோட கேன்றோட இலக்கம் இல்ல, தனி எல் பத்தி தான் சொல்லிருந்துச்சு. சோ அதை போடணும்னு அவசியம் இல்ல, அதை போடல. பட் இது வந்து ஒரு தொடர் தானே, 4 எல் கே வர்க்கம்னு சொல்லியிருக்கு. சோ அதனால நான் இங்க 2 முன்னுக்கு கொண்டு வரேன், அந்த 4 அப்படியே போடுறேன். அந்த எல்ல ஒண்ணுமே செய்யல, அந்த எல்ல நான் அப்படியே போடுறேன். இந்த கே சொன்ன அடுக்குல இருந்து ஒன்றை நான் கழிக்கிறேன். ஓகே, இது செய்றீங்கன்னு சொன்னா 3k 2 சக 8 எல் கே 2ல இருந்து 1 போன 1, அது போட தேவையில்ல, அப்படியே போட்டீங்கன்னா சரி. சேம் ரூல்ஸ் தான் லேபருக்கும். லேபர் சொல்றது என்னது எல். அப்ப அடுத்தது செய்யுங்க பாப்போம். இப்ப இந்த கே சொல்றது எனக்கு தேவையா? இந்த கே சொல்றது தேவையா இந்த இடத்துல? இப்ப அதுக்கு முன்னு கேள்விக்கு ஏதாவது நம்பர் இருக்கா? இல்ல. சோ அதை நான் போட தேவையில்லை. அடுத்ததுல பாருங்க எல் இருக்கு. அப்ப 2 தர 2 எல் மைனஸ் 1 சக 4 சாரி 4. இது போடுறதுக்கு முன்னுக்கு இந்த எல்லுக்கு மேல ஏதாவது காரணம் இருக்கா? எல் தனியா தான் இருக்கு, அப்படின்னா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த 1 முன்னுக்கு கொண்டு வரேன். 4 எல் 1ல இருந்து 1 கழிக்கிறேன் அண்ட் கே வர்க்கம். அந்த கே வர்க்கத்தை அந்த சைட்ல போட்டுக்கொள்றேன். அண்ட் அதை போட்டீங்கன்னா 4 எல் 2ல இருந்து 1 போன 1, சோ இங்க 1 காட்டல. அண்ட் 4 எல் எல்ல இருந்து மேல 1ல இருந்து 1 போனா எல் 0. அப்ப நான் என்ன சொன்னேன், 0 அடுக்கா வந்தாலே அது 1ன்னு தான் அர்த்தம். சோ அதை நான் இங்க போட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கே வர்க்கத்தை நான் அப்படியே போடுறேன். சிம்பிள் விஷயம். யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல ஓகேயா? ரைட், ஓகே. அடுத்தது வேணா போட்டு கொள்ளுங்க. அடுத்தது எது பார்ப்போம்னு சொன்னா அந்த அசைன்மெண்ட் பேப்பர் நான் செய்தேன், அதுகளை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அதுகளை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேட்டிருப்பாங்க வந்து பாப்புலேஷன், அந்த சைஸ் சிஸ்டமேட்டிக் சாம்பிள் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் சாம்பிளை பத்தி கேட்டிருப்பாங்க. சிஸ்டமேட்டிக் சாம்பிள் சொல்றது என்னன்னு சொன்னா, சிஸ்டமேட்டிக் சாம்பிள்னு சொன்னா என்னன்னா, இப்ப சொல்லுவோமே உங்களுக்கு இப்ப டோட்டலா புக்ஸ் வந்து 150 இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுல சாம்பிள் சைஸா நான் 50 எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். டோட்டலா 150 புக் இருக்கு, அதோட சாம்பிள் 50 எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு ஏல வந்து நான் 13 எடுக்கிறேன், பில வந்து நான் 39 எடுக்கிறேன், சில வந்து இல்ல ஏல வந்து 13 புக் இருக்கு, பில வந்து 39 புக் இருக்கு, டில வந்து 41 புக் இருக்குன்னு அப்படி ஒரு நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தானே. அதுகளை கூட்டி பாத்தீங்கன்னா இங்க 150 வரும். அந்த டோட்டல் இந்த நம்பரை கேட்டகரிஸ் ஆர்டர்ல பிரிச்சு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் சாம்பிள், இதுல இருக்க சிஸ்டமேட்டிக் சாம்பிள் பத்தி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா, சிஸ்டமேட்டிக் சாம்பிள் சொல்றது வந்து இப்ப சொல்லுவோமே அதுக்கான சமன்பாடு சைஸ் சமன் சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் கீழே சைஸ் ஆஃப் த சாம்பிள், சைஸ் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு கீழே சைஸ் ஆஃப் த
சாம்பிள். ஓகேயா? இப்ப சொல்லுங்க பாப்பா, சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். பாப்புலேஷன் எனக்கு எவ்வளவு இருந்துச்சு? 150. சாம்பிள் நான் எவ்வளவு சொன்னேன்? 50. இது பிரிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 3 தான் ஆன்சர் வருது. இந்த 3 சொல்றது வந்து நான் இதுல வந்து ரெண்டமா உங்களுக்கு எடுக்கிறேன் வந்து ஒவ்வொரு 3வது புக்கையும் வந்து நான் சாம்பிளா எடுக்கிறேன் என்று சொல்றது தான் வந்து இதுக்குரிய அர்த்தம். சிஸ்டமேட்டிக் சொல்றது வந்து நம்ம இப்படி சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன்ல இந்த சைஸ் ஆஃப் த சாம்பிள கழிச்சா 3ன்னு ஆன்சர் வந்துச்சுதான். இந்த 3ன்னு சொல்றது வந்து இப்ப சொல்லுவோமே 2 இப்ப புக்குக்கு நேம் இருக்கு வந்து சொல்லுவோமே புக்குக்கு வந்து 1 2 3 4 5 6ன்னு நேம் போடுறாங்க. சரியா? அந்த நேம்ல வந்து இப்ப நான் முதலாவது புக்கை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னா அடுத்ததா 3வது புக்கை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அடுத்ததா இருக்கிற 3வது புக்கை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதுல இருந்து இருக்கிற 3வது புக்கை தேர்ந்தெடுக்கிறேன். ஒரு சிஸ்டமா தேர்ந்தெடுக்கிறேன். ஒவ்வொரு இதுலயும் 3வது புக்கை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றதுதான் சிஸ்டமேட்டிக் சாம்பிள். சாட்டிஸ்ஃபைட் சாம்பிள் சொல்றது என்னன்னா இப்ப பாருங்க, இப்ப சொல்லுவோமே சாம்பிள் சைஸ், அதுவும் அதுதான். சாம்பிள் சைஸ்ல இருந்து பாப்புலேஷனுக்கு கீழே இப்ப சொல்லுவோமே இப்ப உங்களுக்கு கேட்டகரிஸ் கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னதானே. இப்ப இந்த ஏல வந்து சும்மா சொல்லுவோம். இப்ப இங்க 50 புக் இருக்கு. சரியா? பி சி. சரியா? இங்க 20 புக் இருக்கு, இங்க 20 புக் இருக்கு, இங்க 10 புக் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேயா? இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா இப்ப இதுல சாம்பிள் நான் 10 எடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது சாம்பிளா எடுக்கிறது நான் எவ்வளவு சாம்பிள் சைஸ் எடுக்கிறேன்? 10. 10ன் கீழ் டோட்டல் புக் எனக்கு எவ்வளவு இருக்குது? 50 தர 20. இது செய்தா வர்ற ஆன்சர் இருக்கு தானே, அந்த ஆன்சர் நம்பரை நான் என்ன செய்ய சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இனி 5 வருதுன்னு வைப்போம். 5 இந்த பில இருந்து இந்த பி ஏன்ற கேட்டகரியில 20 புக் இருக்கு. ஆனா இந்த 20 புக்ல 5 புக்க சாம்பிளா எடுக்கிறேன். இந்த பின்ற இடத்துல இதுலயும் 20 புக் இருக்கு, இதுலயும் 5 புக்க நான் சாம்பிளா எடுக்கிறேன். சின்ற இடத்துல வந்து 10 புக் இருக்கு, இதுல இருந்து நான் 2 புக்க நான் சாம்பிளா எடுக்கிறேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். விளங்கிச்சா? அதை நீங்க கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒவ்வொரு இதுலயும் சாம்பிள் சைஸ் எடுத்துட்டு கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இங்க சாம்பிள் சைஸ் மேல கொடுத்திருக்காங்க, அது சமனா இருக்கு. ஓகே, யாருக்காவது இதுல டவுட் இருந்துச்சா? மிஸ் satisfied sample ஈக்குவேஷன் ಅಂತ ஃபார்முலா சாம்பிள் சைஸிங்க்கு பாப்புலேஷன் தர இங்க 20 30 போடுறது வந்து இங்க கேட்டகரிஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல இருக்கிற நம்பர். ஓகே மிஸ். அப்ப நீங்க எக்ஸாம் போக முன்னுக்கு அந்த எஃபெக்டிவ்னஸ் அது இதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு படிப்பிச்ச அந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. ஒழுங்கமே சமன்பாடு வீடியோ கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்க. அது இல்லாம நான் நேத்து படிச்ச விஷயம் சாலிடா 20 மார்க் 25 மார்க்ஸ் எடுக்கலாம், அந்த விஷயத்த பார்த்துட்டு போங்க. மீன் மூட் செய்யறது அந்த விஷயத்த பார்த்து கொண்டு போங்க. இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு போங்க. உங்களோட அந்த நீங்க அனுப்பியிருக்க அந்த பேப்பரும் உங்களுக்கு வந்திருக்கிற எந்த பேப்பர் அசைன்மெண்ட் பேப்பர், அந்த 2 அசைன்மெண்ட் பேப்பரும் சேமான அசைன்மெண்ட் பேப்பர் தான். அதை திருப்பி செய்து பார்த்துட்டு போங்க. இப்போ ஒரு 2 எக்ஸாம் பேப்பர் ஒண்ணு என் கையில கிடைச்சிச்சு, அந்த 2 பேப்பரையும் ஆன்சரையும் நான் இப்ப போட்டு விடுறேன். அதை செய்து பார்த்துட்டு போங்க, ஒரு சாம்பிளா செய்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு மார்க்ஸ் அழகா ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம். 2 அசைன்மெண்ட் மார்க்ஸ் வந்து உங்க கையில இருக்கு. எல்லாருமே நான் நினைக்கிற மாதிரி மேக்சிமம் 80க்கு 2 எக்ஸாமுமே 80க்கு மேல தான் எடுத்திருக்கீங்க. சோ 40 மார்க்ஸ் ஒவ்வொன்றுலயும் 10 10 எடுத்தாலே 40 மார்க்ஸ் நீங்க எடுத்தாலே உங்களுக்கு மேக்சிமம் பிக்கு மேல எடுத்துடலாம். 40 எடுத்தாலே மேக்சிமம் பிக்கு மேல எடுத்துடலாம். இந்த அசைன்மெண்ட் மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான அசைன்மெண்ட் மார்க்ஸ் உங்க கையில நீங்க வச்சிருக்கீங்க. சோ எப்படியாவது எஃபெக்ட் போட்டு ஒரு 40 நீங்க எடுத்தா கூட உங்களோட ஃபைனல் ரிசல்ட் நீங்க பிக்கு மேல எடுக்கலாம். அது உங்களோட கையில தான் இருக்கு. சிம்பிள். நீங்க அந்த நேத்து நான் படிப்பிச்சதை நீங்க ஒழுங்கா பாத்துட்டு போனா அங்கன ஒரு 20 மார்க்ஸ் வந்துடும். இப்ப அது இல்லாம மீன் மூட் செய்யறதுல ஒரு 20 மார்க்ஸ் வந்துடும். அது இல்லாம இப்ப இந்த விஷயம் கொடுத்திருந்தா இது சிம்பிள் விஷயம் தானே, இது செய்யறதுல ஒரு 20 மார்க்ஸ் வந்துடும். அது இல்லாம அந்த இப்ப மார்ஜினல் எஃபெக்டிவ்னஸ் அதுலயே ஒரு 20 மார்க்ஸ், அப்ப நீங்க அங்கனே ஒரு 60 மார்க்ஸ் எடுத்துடலாம். சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் இன்னைக்கு நான் கிளாஸ் போட்டது வந்து சின்ன சின்ன நுணுக்க விஷயங்கள், நீங்க விடுற நுணுக்கமான விஷயங்களை பத்தி பார்த்துட்டு போகத்தான் சொன்னேன். இன்னைக்கு நான் போட்டேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாய்ஸ் நோட் போட்டு வைங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப அந்த 2 பேப்பரையும் ஆன்சரோட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன், பார்த்து செய்யுங்க.
ஓகேயா? ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்டா இருந்தா கேளுங்க.